என்னடா போன ஸ்பீட்லேயே திருப்பியே வந்திருக்கேனே அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம அண்ணன் பேசின ஸ்பீச் அப்படி. ஸோ லைட்டாக கொஞ்சம் வேஸ்ட் பட்டு ஆக்டிவ் விட்டுருக்காரா. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறணும். மக்கள் கிட்ட அதை நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க மக்கள் கூடவே இல்லையே. இப்போ கூட நான் ஏதோ கேள்விப்பட்டேன், உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ முகாம் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 4.5 வருஷம் ஒன்றும் பண்ணல. கடைசியாக முடிய போகிற நேரத்தில் இருந்தது எல்லா டைம் முடிஞ்சோடனே கடை மூடுற நேரத்தில் 2 நிமிஷம் தரங்க நான் பொருளாக வாங்கிட்டு போயிடுன்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னா, ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம், குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம் மாறிச்சுன்னா உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. எங்க தமிழ்நாட்டை எவனுமே ஏமாத்த முடியாது. கான்பிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்ல ஏத்தி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். என்ன சொல்றது? அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கறாங்க. ஆனா இவங்க அதுக்கு மேல 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. ஒரு டன்னுக்கு 1000 ரூபாய் கமிஷன். நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த 4.5 வருஷத்துல பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகள் இருக்கிற இந்த விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா புடிங்கிருக்காங்க. தெரியல, நிறைய புடிங்கி இருக்கு மாதிரி தான் இருக்கு. இத வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான். சவுண்ட பாத்தீங்களா? விவசாயிங்க பொய் சொல்ல மாட்டாங்க. பொய் சொல்ல மாட்டாங்க, விவசாயிகள் பொய் சொல்ல மாட்டாங்க. சிஎம் சார், இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது. ஆட்சியில நிறைய நடக்குது. ஆனா அவருக்கு தான் தெரியும். உங்களுக்கு வேணா 40க்கு 40னா அது எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம். இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு 40க்கு 40னா அவங்க வயிற்றுல அடிச்சு நீங்க வாங்கின கமிஷன் ஒட்டுமா? ஒட்டுமா? இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது. சிஎம் சார், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கண்ணாடி போட்டு டாடா கட்டிட்டு வருவாரு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு பாடிட்டு வருவாரு. அவருதான், வேற எதுவும் பண்ண மாட்டாரு. ராஜ மாலை ஹேர்ல வரும் எங்க அண்ணனுக்கு. கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுங்க கையில எல்லாம் இத பார்க்கும்போது. ஐயோ, நினைச்சு பாருங்க கைஸ், அந்த மாலையோட ஒரு போஸ்டர் சிஎம் லுக்ல. மேனிஃபெஸ்டேஷன் நினைச்சிட்டு இருக்கேன் கைஸ், நடந்துரும் கண்டிப்பா. நாகப்பட்டினம் மாதிரியே திருவாரூர்லயும் அதிகமா குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரு இந்த திருவாரூர் ஊர் தான். கலைஞர் ஐயா பிறந்த ஊரு. அதை ஏன் நீங்க இப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம தமிழ்நாடெல்லாம் எந்த இதுல சேர்க்கிறது? நண்பா, உன்னதான் கேக்குறேன். இங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு இருக்காதே? இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு வைத்தியம் பார்க்கிற லெவல்ல தான் இருக்கு. நண்பா, இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்து சரியாதே? அசிங்கத்துக்கு மேல அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு தலைவர். திருவாரூர் ஒரு மாவட்டத்தோட தலைநகர். ஆனா திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு என்ஹெச்ல இருந்து சரியா ஒரு ரோடு இருக்காதே? கும்பகோணம், ஜெயங்கொண்டம், விருதாச்சலம், நீட்டாங்கலத்திற்கு புதிய ரயில் பாதை அமைக்கணும் என்ற கோரிக்கை 50 வருஷமா நிறைவேறாம இருக்கு.
இந்த மாவட்டத்துல ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கிறார். மந்திரி வந்து சவுண்ட பாத்தீங்களா? அவரோட வேலை என்னன்னு தெரியுமா? வேலை செய்யறது. சிஎம் அவர்களுடைய குடும்பத்துக்கு சேவை செய்யறது. ஐயா, அவங்க ஊருக்கு பண்ணலையா? அவர்தான் அவருடைய வேலை. பண்ணிருந்தாவது உருப்பிட்டிருப்பீங்க. மக்கள் தான் இம்பார்ட்டன்ட்னு அவருக்கு நாம புரிய வைக்கணும். தலைவர் சரியில்லை தலைவரே, அதான் பிரச்சனை. உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறோம். அதுவும் உண்மைதான். மக்கள் கிட்ட எல்லாம் அதை நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க தான் மக்கள் கூடவே இல்லையே. இத நான் சொல்லல, ஒரு ஃபேமஸான ஒரு வார பத்திரிகையில இதை மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதைத்தான் நான் ரிப்பீட் பண்றேன். அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க, எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. சாரி, உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. ஆனா உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்துல ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார்? நாகப்பட்டினம் மாதிரியே திருவாரூர்லயும் அதிகமா குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரு இந்த திருவாரூர் ஊர் தான். எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. சாரி, உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. ஆனா உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்துல ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார்? நாகப்பட்டினம் மாதிரியே திருவாரூர்லயும் அதிகமா குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரு இந்த திருவாரூர் ஊர் தான். கைஸ், எனக்கு இது இப்போ திடீர்னு சடனாக எனக்கு ஞாபகம் வருது. ஸோ வந்து நடுவில் ரீசெண்ட் டேஸில் வந்து கலைஞர் சிலை மேலே வந்து யாரோ பிளாக் கலர் பெயிண்ட், யாரோ ஏதோ க்ரீஸாக பிளாக் கலர் பெயிண்டான்னு தெரியல. ஸோ அதை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ யாருன்னு தெரியல, கேமரா செக் பண்ணுறாங்க, அப்படி இப்படி நாங்கள் கடைசி வரைக்கும் ஃபைன் பண்ண முடியல. பட் அவங்க அப்பா பிறந்த ஊர் க்ரோத்தே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம விஜயண்ணா சொல்லி தான் தெரியுது. க்ரோத்தில் வந்து டவுனில் இருக்குது, ஒரு நார்மல் ரோட் வசதி கூட இல்லை அப்படின்றதே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ வந்து சும்மா சிலைக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கறத தவிர்த்து அங்கே இருக்கிற மக்களுக்கு மதிப்பு கொடுங்க. அதையும் தாண்டி உங்கள் அப்பா பிறந்த ஊருக்கு மதிப்பு கொடுங்க. அவ்வளோதான் நான் சொல்றது. சொல்லுங்க. ஒரே ஒரு டவுட், எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? என்னடா இப்படி கேள்வி கேட்ட எங்களை பார்த்து? இது என்ன சும்மா கூட்டமா? 200 கூட்டம் நினைச்சிட்டு இருக்கியாமா நீ? தேங்க்யூ தேங்க்யூ, கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ. நான் இப்போ சொல்றேன், நீங்க 200 கூட்டம்னு எங்களை நினைக்காதீங்கன்னா, சீரியஸா சொல்றேன், அவங்கள மாதிரி கிடையாது நாங்க, அதுக்கும் மேல நாங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ்னா என்னன்னு வந்து இந்த எலெக்ஷன்ல நீங்க பாப்பீங்க. அண்ணன் எதை பண்ணாலும் மாசா இருக்குயா. ஆஃப்டர் அந்த பிரச்சாரத்துக்கு அப்புறமேட்டு நம்ம மக்கள் நம்மளை எப்படி விரும்புவாங்க அப்படின்றது மொத்தமா அவரோட ஆட்டிடியூடே மாத்திக்கிட்டு அவர் ஒரு இதுல இருக்காரு பாத்தீங்களா? அது நிறைய பேரால பண்ண முடியாது, அது ஸ்பாட்ல யாராலுமே முடியாது. கண்டிப்பா யோசிப்பாங்க. ஸோ நம்ம அண்ணன் நமக்காக ஒரு விஷயத்த எவ்வளவோ இறங்கி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவரை முன் வர வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரிப்பீட்ல பார்த்துட்டு இருக்கேன் இந்த வீடியோவை, ஏன்னா கியூட்டா இருக்குல்ல. ஸோ நான் வந்து சிம்பிளாக சொல்லிட்டு கிளம்பிடுறேன். ஸோ மாநாடுன்னு ஒரு மாநாடு நடந்துதாம்மா போன வாரம் இல்லை, இந்த வாரம் தான் நடந்துதாம்மா. ஸோ அதில் வந்து நான் பார்த்தேன். ஸோ எப்படி சொல்கிறது, டிவிகே தற்குறிகள், டிவிகே தொண்டர்கள்லாம் வந்து வெறும் ரசிகர்கள் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள, உங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துக்கிறேன்.
சேரில் வந்து வேறுபாடு பார்க்குற நீங்களாம் வந்து எங்களை பற்றி பேசக்கூடாது சரியா? யார் யார் எந்த ஜாதிக்காரன் என் பக்கத்தில் உட்காரணும் அப்படின்னு பார்ஷாலிட்டி பார்த்து உட்கார வைக்கிற நீங்களாம் எங்களை பற்றி பேசவே கூடாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த 200 rupees இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்கல்ல, ஸோ நீங்கள் பண்ணுங்கள், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் டிவிக்கேவே இழுக்காதீங்க. எங்கள் அண்ணனை இழுக்காத வரைக்கும் நாங்கள் யாரையும் தொட மாட்டோம். எங்கள் அண்ணனை தொட்டுட்டீங்கன்னா நாங்கள் விட மாட்டோம் சரியா? ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றது. இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து என் கமெண்ட் செக்ஷனில் வந்து கதறிட்டு இருக்கீங்க. திருப்பி திருப்பி சொல்கிறது தான், செத்து போனது கெட்டு போனதெல்லாம் எங்கள் அண்ணன் திருப்பி திருப்பி வந்து கை வைக்க மாட்டார். ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. புரியறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.